தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னைக்கு இந்த பொதுக்குழு வழியா ஒரு உத்தரவாதத்தை நாம கொடுக்க போறோம். நம்ம ஆட்சி, அதாவது உங்க ஆட்சி, உண்மையான மக்களாட்சி. தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான அறுதி பெரும்பான்மை பெற்ற ஆட்சி, அதே சமயத்தில் அதிகார பகிர்வுடன் கூடிய ஆட்சி. அப்படி இந்த ஆட்சி அமைஞ்சதும் பெண்கள் பாதுகாப்பை 100% உறுதி செய்வோம். சட்டம் ஒழுங்கு ரொம்ப முறையா ஸ்ட்ரிக்டா வச்சிருப்போம். கல்வி, சுகாதாரம், மருத்துவம்னு அத்தனையிலையும் ரொம்பவே கவனம் செலுத்துவோம். அதுவும் எல்லாருக்கும் ஈஸியா ஈக்குவலா கிடைக்கிற மாதிரி செய்யறது தான் நம்ம டார்கெட். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், மின்சார வாரிய ஊழியர்கள்னு தொழிலாளர்கள் பக்கமும் நாம கண்டிப்பா துணையா நிற்போம். ஏன்னா நாம எப்பவுமே உழைக்கிறவங்க பக்கம்தான். நம்ம தமிழ்நாடு விவசாய பூமி, இயற்கை வளங்கள் நிறைந்த மண். இந்த விவசாயத்துக்கும் இயற்கை வளங்களுக்கும் எதிரா எந்த விதமான ஒரு திட்டத்தையோ நடவடிக்கையோ கொண்டு வர்றதை எங்களால் ஏற்கவே முடியாது. எங்க மண்ணை, மக்களை பாதிக்கிற மாதிரி திட்டங்களை தயவு செஞ்சு செயல்படுத்தாதீங்க. அதை நாங்கள் எதிர்க்கவே செய்வோம். தமிழ்நாட்டை எல்லா வகையிலும் பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய உரிமை, கடமை, கொள்கை எல்லாமே. The fundamental strength of politics is uncompromising principles and ideologies. Periyar's social justice, Kamaraj's honest administration, Ambedkar's equal justice and equal opportunity, Velu Nachiyar's social inclusivity and communal harmony, Anjali Ammal's fighting for water resources were the reasons for choosing them as our party's ideologues and policy leaders. I would like to mention here with pride that we are the first political party to declare two historic women icons who are India's freedom fighters from Tamil Nadu as our party's ideologues and policy leaders. இப்படி ஒரு ஆழமான நம்பிக்கையுடன் வரும் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாபெரும் அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்து மக்கள் சக்தியின் உதவியுடன் மக்கள் விரும்புகிற ஒரு நல்ல அரசை அமைப்பதில் உறுதியாக இருப்பதால் அதை தடுக்கிறதுக்குன்னு சில பேர் பகல் கனவு காண்பார்கள் இல்லையா? அவங்க எல்லாருக்குமே சொல்லிக்கிறது ஒண்ணுதான். காற்று, மழை, வெயில், இயற்கையை யாரால் கட்டுப்படுத்த முடியும்? யாரால் தடுக்க முடியும்? இவை எல்லாம் கடவுளால் உருவாக்கப்பட்டவை. அப்படிதான் எம் மக்களுக்கான அரசியலையும் யாராலும் தடுக்க முடியாது. அரசியல் சூறாவளியையும் தேர்தல் சுனாமியையும் தடுப்பார் எவர். அப்படிதான் எம் மக்களுக்கான அரசியலையும் அந்த வெற்றியையும் யாராலும் தடுக்க முடியாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.